ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் டேஸ்டியான பிஸ்ஸா அவன் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வீட்லேயே பிஸ்ஸா பண்ணோம்னா கடையில் வாங்குகிற விலையை விட பாதி தான் வரும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபந்தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் இல்லைனா ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பிஸ்ஸா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம சுகர் சேர்க்கணும். ஸோ 1 டீஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அதே சமயத்தில் தண்ணி ரொம்ப கூலாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். வேறு எந்த மிஸ்டேக்கும் இதில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சு. நம்ம வச்ச அளவில் இருந்து டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ தண்ணிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி நம்ம பிஸ்ஸாவோட பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ரெண்டு கப் மாவுக்கு 2 பெரிய பிஸ்ஸா வரும். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சால்ட், அப்புறம் டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட இந்த ஈஸ்ட் கலந்த அந்த தண்ணியை வச்சு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக வீட்டில் எப்பயும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக அப்படியே சேர்த்துற வேணா, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இஃப் சப்போஸ் இந்த ஈஸ்ட் கலந்த தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா நம்ம நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணாமல் நம்ம பிஸ்ஸா பண்ணோம்னா பிஸ்ஸா பேஸ் ரொம்ப கல் மாதிரி இருக்கும். நமக்கு சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு கல் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஈஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவை. இந்த மாவு நல்லா ஊறணும். ஸோ ஒரு ஈர துணியை வச்சு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். ஊறிட்டு இருக்கிற இந்த டைமில் நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சுருங்க. 30 மினிட்ஸ் நல்லா ஊறினதும் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் 65 மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக பொரிக்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒரே பேட்சில் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துருங்க. ஏன்னா 250 கிராம் தான். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும்லாம் தேவையில்லை. கடையில் சிக்கன் வாங்கும்போது எலும்பில்லாத சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. பெரிய பீசஸாக இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குக் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் மாவும் ரெடி ஆகிருக்கும். கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸில் மாவு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் லூஸாக இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம இன்னொரு தடவை பிசைஞ்சுக்கணும். நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு இதை நம்ம தேவையான அளவுக்கு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 பீஸாக பண்ண போகிறேன். ஸோ இந்த மாவை நான் 2ஆக பிரித்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் பால் மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன். இதை மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சுருங்க. பிஸ்ஸா பேஸ் நல்லா நமக்கு சாஃப்டாக வேணும்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். செகண்ட் டைம் நம்ம மாவு பிசைகிறதும் இந்த மாதிரி 10 மினிட்ஸ்க்கு அந்த பால்ஸை நம்ம ரெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் மறந்துடாதீங்க, இல்லைன்னா நமக்கு பீஸா சாஃப்டாகவே கிடைக்காது. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவு நல்லா உப்பி வந்துருச்சு. இதை நம்ம இப்போ சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தான், பட் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் தின்னாக தான் பண்ண போகிறேன்.
ஏன்னா வந்து தின்னாக இருந்ததுன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாவை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக ரஸ்க்கு தூள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு பீஸா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும், ஒட்டவும் செய்யாது. இப்போ இதுக்கு மேலே நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற அந்த மாவை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பீஸா பேஸோட கார்னரில் டென்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இப்படி குத்தி விட்டால் தான் நமக்கு வந்து பீஸா உப்பாமல் வரும். இப்போ நான் ஒரு யூஸ் பண்ணாத தோசைக்கல்ல ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே மேலே வச்சிடலாம். வச்சுருக்கிற அந்த தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். பீஸா பேஸை வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஹாஃப் குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்து இதுக்கு மேலே சீஸு, சாஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஸா பேஸ் ஹாஃப் குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம தேவையானலாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே பிஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பிஸா சாஸ் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லேயருக்கு மொசரல்லா சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா கேப்சிகமும் ஆனியனும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு லேயர் சீஸ் அப்படியே துருவி போட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ஆரிகானோ சீசனிங்கும் சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை முதல்ல வச்ச மாதிரியே தோசைக்கல்லுக்கு மேலே வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 12 மினிட்ஸில் இது ரெடி ஆயிடும். அவ்வளோதான், நம்மளோட பீஸா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறதை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக அதுக்கு மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஆரிகானோ கிடைக்கலன்னா நீங்கள் இட்டாலியன் சீசனிங் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கடையிலலாம் வாங்க தேவையில்லை. காஞ்ச மிளகா, வரமிளகா இருக்குல்ல, அதை வந்து மிக்சியில் கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கடையிலலாம் வாங்க தேவையில்லை. பிஸா நம்ம கடையில் வாங்குறதுனா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. பட் வீட்டில் அப்படி கிடையாது. ரொம்ப ரொம்ப சீப்பாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் கூட செலவாகாது. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து சிக்கன் வேணாம்னா சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர், மஷ்ரூம் இந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. 100% சக்ஸஸ் தான் ஆகும், ஃபெயிலியரே ஆகாது. இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. கூடவே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் தி ஜாய் ஆஃப் குக்கிங்.